ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய தீர்மானங்கள். God as one. தேவனுடைய ஆணை. இன்றைக்கு மனிதர்கள் ஆணை இடுகிறார்கள், ஆனால் அந்த ஆணையிலே அவர்கள் தோற்று போகிறார்கள். இன்றைக்கு தேவன் ஆணையிடுகிறார், அதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் சொல்கிறார்கள், நான் ஆணையிட்டால். மனிதர்கள் இன்றைக்கு அநேக ஆணைகளை வாக்கு பண்ணுகிறார்கள். அவள் இருக்கிற உறுதிமொழிக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த நாளிலே தேவனுடைய உறுதிமொழி, God's word, அதாவது ஆண்டவருடைய அந்த ஆணை. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய ஒரு 3 ஆணைகளை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். சற்று கவனமாய் கேட்கிறேன். உலகத்தில் சொல்லுகிறார்கள், நான் ஆணையிடும் போது ஒரு அரசாங்கம் ஒரு ஆணை இடுகிறது, அந்த ஆணையை அடுத்த நாளே திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறது. சில ஆணைகள் மக்களுக்கு தீமை விளைவிக்கிறது, சில ஆணைகள் நன்மைகளை கொடுக்கிறது. இன்றைய நான் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அநேக ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஆணைகளும் சிலருக்கு நன்மை, சிலருக்கு தீமை. தேவனுடைய இந்த முதலாவது ஆணை ஏசாயா 45:23 வசனம். ஏசாயா 45:23. இது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய அதிகாரம், ஆணை. சற்று நன்றாக கவனியுங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசனால், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே நான் ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். இத்தனை அழகான வார்த்தை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு எத்தனை உண்மை! இது நம்முடைய பரந்த இந்தியாவில, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த வார்த்தை, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இது பேசுகிற நான் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்ல. இதை கேட்கிற நீங்களும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, முழங்கால் யாவும். நோ கலர், நோ காஸ்ட், நோ கிரீட். ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, முழங்கால் யாவும். இது எத்தனை உண்மை பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக, எனக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை உண்மையான வார்த்தை! பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்று பாருங்களேன். 5 கண்டன் மக்களும், இதே நம்முடைய இந்தியாவில ஒரு காலத்துல கிறிஸ்துவ அறியாதவர்கள், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், இதனுடைய வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர். We don't know anything about God. எனக்கு வந்த அப்படிப்பட்ட அனுபவங்கள், தேவனை பற்றிய அறிவு கொஞ்சம் கூட இல்லை, கிறிஸ்துவ பின்னணி இல்லை, கிறிஸ்துவ நண்பர்கள் இல்லை, கிறிஸ்துவ ஆலயத்தினுடைய அனுபவங்களே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி பார்ப்பார்கள், ரட்சிக்கப்படுவார். இது தேவனுடைய ஆணை. தேவன் அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இது நீதியான வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய அந்த வார்த்தை சொல்கிறது, அதாவது the subjection of the nationality, இந்த உலகம் முழுவதும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதை அப்படியே செய்வார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என் நோக்கி பார்ப்பார்கள், முழங்கால்கள் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும்
இது எத்தனை? அவர் சொல்கிறார், நான் ஆணையிட்டேன், நான் மாறுவதில்லை. நாளினுடைய செய்தி என்னவென்றால், தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்லியிருப்பாரானால், அன்பானவர்களே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், யுகங்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனால் வாட் காட் ப்ராமிஸ்ட், தேவன் என்ன சொன்னாரோ உடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார். God, அதாவது circumstances are under his subjection. சூழ்நிலைகள் அவர் கட்டுப்பட்டது. இயற்கை, காற்றும் கடலும் இதென்றால் அவர் ஆணையிட்டிருக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே. அன்றைக்கு யோர்தானுக்கு கட்டளையிட்டவர், அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்து கட்டளையிட்டவர். அன்பானவர்களே, மரித்து போன லாசரு கட்டளையிட்ட கர்த்தர். வாட் எஸ் கமாண்டட், அவர் ஆணையிட்ட அந்த லாசரு வெளியே வா, அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை. இன்றைக்கு என்னுடைய முதல் வார்த்தை என்னவென்றால், the subjection of his authority. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் நாவுகள் யாவும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும். எத்தனை இயேசுவை தூஷித்த, பரியாசம் பண்ணின எத்தனை நாவுகள் இன்றைக்கு அறிக்கை பண்ணுகிறது. அதில் நானும் ஒருவன். நான் இப்படிதான் சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மரிப்பேன். I born as a Hindu, I will live as a Hindu, I will die as a Hindu. நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டுமானால் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு நான் பிறந்திருப்பேன். ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தனாலே இந்துவாகவே வாழ்வேன். அதுதான் அந்த கடவுளுடைய விருப்பம். அப்படியெல்லாம் பட்டிமன்றம் பேசினேன். பட் தேவனுடைய ஆணை, அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அன்பானது பிள்ளையே, அவர் ஆணையிடும் போது, உங்கள் வாழ்க்கையில ஒன்றை சொல்லும் போது நிச்சயமா அதை செயல்படுத்துவார். உலகத்துல சொல்லுவாங்க, நான் ஆணையிட்டால் அது நடப்பதில்லை. இத்தனையோ வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார்கள் அரசியல்வாதிகள். இந்த தேர்தல் சமயங்களில ஏராளமான அவர்கள் வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுகிறார்கள். அதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம், ஆனால் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, அது மாறுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னார், சுகமாக்குவார். வாழ்வு தருவேன், வாழ்வு தருவார். இந்த வேதத்துல வாட் ஆல் ஹி ப்ராமிஸ்ட், அந்த வார்த்தை திரும்ப உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன். இது நீதியான வார்த்தை. நீதியின் தேவன் நீதியான வார்த்தை சொல்லுகிறார். உங்களை ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், இலக்கரித்து போயிருக்கலாம், வாழ்க்கை எல்லாம் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த நீதியான வார்த்தை, அது சொல்லுகிறார், நான் ஆணையிட்டு இருக்கிறேன். இஸ் ஆர்டர், ஜீவோ. அந்த ஆணையை மீற முடியாது. பல சமயங்களை டெர்மினேட் பண்ணிடுறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு அரசாங்கத்தை அதுக்கு ஒரு ஜீவோ வேணும், ஒரு சட்டம் ஏற்ற வேண்டுமானால் ஜீவோ வேண்டும். ஆனா தேவன் சொல்லுகிறார், இது பரலோகத்தினுடைய ஜீவோ. அவர் சொல்லுகிறார், இது நீதியான வார்த்தை என் வாழ்ந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற நண்பு தேவ பிள்ளையே, உன் கணவனுக்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன் பெற்றோருக்காய் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இது என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு நாளும் மாறுவதில்லை. மாறாதவர், மறவாதவர். ஏனென்றால் நீங்கள் மறந்து போகலாம், நான் மறந்து போகலாம், ஆணையிட்டவர் மறந்து போவதே இல்லை. ஒரு நாளும் ஒரு நாளும். ஏனென்றால் ஆணையிட்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். பசுத்தவான் ஒவ்வொருவருக்கும் God promised. அதாவது அவர் கொடுத்த அந்த ஆணையில உண்மையா இருக்கிறார். நீங்களும் நானும் பல நேரங்களில் உண்மையற்றவா இருக்கிறோம். எத்தனையோ உரிமைகளை எடுக்கிறோம். இப்படி இருப்பேன். ஆண்டின் ஆரம்பத்தில் எத்தனை தீர்மானங்கள், எத்தனை உறுதிமொழிகள், எத்தனை காரியங்கள், ஆனால் அத்தனையும் பறந்து போகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வாட் ஐ said, வாட் ஐ promised, I will fulfill. அதை நிறைவேற்றுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சொல்ல வந்த ஆரம்ப சொன்னேனே, circumstances are under his subjection. ஒருவேளை சூழ்நிலையில் தலைக்கு மேல இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம், கற்பனைக்கு எட்டாத ஒன்றா இருக்கலாம், யோசித்து பார்க்க முடியாத ஒன்றா இருக்கலாம். பட் God says, I will bring under my subjection. அது எனக்கு கீழ்ப்படியும். அந்த வசனத்தை நான் ஆரம்பத்துல சொன்னேன், கீழ்ப்படியும். நாவு யாவும், அதாவது முடங்கும் எனக்கு முன்பாக.
இதை எப்படி வேணா சொல்லலாம். முழங்கால் மட்டுமல்ல, மனிதர்கள், சூழ்நிலைகள், உனக்கு இருக்கிற எரிகோ, உனக்கு உண்பா இருக்கிற யோர்தான், உனக்கு உண்பா இருக்கிற இந்த வியாதி, உனக்கு சவால் விடுகிற உன்னுடைய எதிர்காலம், ஒருவேளை அன்பானவர்களை ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது. பட் காட் சேஸ், அவர் சொல்லுகிற வார்த்தை அது எல்லாம் முடங்கும். அதன் அர்த்தம் என்னவென்றால் 2 அர்த்தம். ஒன்று அந்த சப்ஜெக்ஷன், 2வது அன்பாவளே அது எல்லாம் எனக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய ஆணை அது எல்லாம். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது யாவும். யாவும், அந்த யாவும் என்ற வார்த்தையில் நீங்கள், உங்கள் குடும்பம், உடைய எதிர்காலம், உடைய பொருளாதாரம், உடைய வியாதி, உடைய ஆரோக்கியம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாவும் எனக்கு முன்பாக. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு முன்பாக. அன்பு தேவ பிள்ளையே, அவருக்கு வானத்தையும் பூமி படைத்த ஒரு தெய்வம் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக. இட் வில் bow down, அது கீழ்ப்படியும். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அது சொல்லப்பட்ட வார்த்தை, அது நான் அதை நிறைவேற்றே தீருவேன். இது நீதியான வார்த்தை. என்னுடைய அடுத்த குறிப்புக்கு போவதற்கு முன்பாக திரும்ப சொல்ல விரும்புகிறேன், எவ்ரிதிங் இஸ் அண்டர் சப்ஜெக்ஷன். இதைத்தான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இதைத்தான் ஆவியானவர் திரும்பவுமாக பவுலடியான் மூலமாக நம்மை நினைப்பூட்டுகிறார். ரோமர் 14:11, அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவி யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. இதைத்தான் பவுலடியான் திரும்ப நினைப்பூட்டுகிறார். அன்பானவர்களே, இப்படி சொன்ன புரியும். ஃபாதர் டிக்ளேர்ட், ஜீசஸ் கன்ஃபர்ம்ட், ஹோலி ஸ்பிரிட் ரிமைன்ஸ். பிதாவாகிய தேவன் அதை பிரகடனப்படுத்தினார், குமாரன் அதை உறுதிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இன்றைய வேத புத்தகங்கள் எல்லாமே ஃபாதர் டிக்ளேர்ட், பிதா பிரகடனப்படுத்துகிறார். அவர் அதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார், டிக்ளரேஷன். 2வது கிரைஸ்ட் கன்ஃபர்ம், கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தினார். இந்த பூமியிலே அவர் ஆணையிட்டது அப்படி நடந்தது. லாசருவே வெளியே வா, குருடனை பார்த்து அவன் கண்களை திற என்றார், திறந்தான். மரித்த உயிரோடு வந்தான். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எழுந்திரு, எழுந்திருந்தாள். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அதாவது அந்த ஊமையனான பிசாசு அவனை விட்டு நீங்கி, அவன் அந்த வியாதி, அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கிற்று. அந்நேரமே பார்வையடைவாயாக, பார்வையடைந்தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? யோசித்து பாருங்கள். அவர் என்னவெல்லாம் மனித வாழ்க்கையிலே செய்தாரோ அதை உறுதிப்படுத்தினார். வாட் ஃபாதர் டிக்ளேர்ட், சன் கன்ஃபர்ம்ட், அதை இன்றைக்கும் உங்கள் மூலமா என் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கணும், நம்மால் ஒரு ரட்சிக்கப்படுகிறார் என்றால், நம் மூலமாக ஒரு கிறிஸ்து வருகிறார் என்றால், அது நம்மால் உண்டாவதில்லை, அவர் ஆணையிட்டிருக்கிறார். இந்த ஊழியர்கள் அதை நினைத்து பார்ப்பதில்லை. என்னால் மனம் திரும்பினார்கள், இல்லை, அது தேவனுடைய, அவர் ஆணையிட்டார். தாயின் கருவிலே என்னால் ஆகும் என்று யோசிப்பதற்கு என்னால் நான் தகுதியானவன் அல்ல. நம்முடைய தகுதி அவரால் தான். அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையைத்தான் நீங்கள் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒன்று தெரியும், என்னால் ஒரு மனிதனை ஆதாயம் பண்ண முடியாது, என்னால் ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள் நடத்த முடியாது, என்னால் ஒன்றையும் ஸ்தாபிக்க முடியாது. தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், இது நீதியான வார்த்தை, அது மாறுவதில்லை. அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீதியான வார்த்தை மாறுவதில்லை. இட் நெவர் சேஞ்ச். ஒருவேளை நீங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாமே மாறலாம். அந்த தேவனுடைய வார்த்தை மாறுவதே இல்லை. மாறாத தேவன், மறவாத தேவன். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். Circumstances are under his subjections. 2வது குறிப்பு, தேவன் ஆணையிட்ட 2வது குறிப்பு, எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய ராஜரீகம் மாறுவதில்லை, அவருடைய ஆசாரிய ஊழியம் மாறுவதில்லை, அந்த ஊழியத்துடைய முறைமை மாறுவதில்லை. The priesthood never change. இன்னைக்கு மாறி வரும் ஒரு உலகம்,
ஊழியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஊழியத்தினுடைய தன்மைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பசுத்தத்தை பேசினவர்கள் இன்றைக்கு பேசுவதில்லை. நரகத்தை குறித்து பேசின நரகத்தை பற்றி பேசவில்லை. அன்றைக்கு பாவத்தை கண்டித்தவர்கள் இன்றைக்கு பாவத்தை கண்டிப்பதில்லை. அன்றைக்கு எதெல்லாம் தவறு என்று சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆபரணங்கள் தவறு, அவர்களே இன்றைக்கு அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த வண்ண உடைகள் தவறு, அவர்கள் இன்றைக்கு வண்ண உடைகள் அணிந்துத்தான் மேடைக்கு வருகிறார்கள். எனக்கு நெருக்கமான ஒரு ஊழியர், நான் அதிகமாய் நேசிக்கிறவர், அதிகமாய் ஆரம்ப நாட்களிலிருந்து என்னை உற்சாகப்படுத்துகிறவர், ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என உரிமையோடு சொல்லுவார், ஸ்டீஃபன், உங்கள் செய்தி நல்லா இருக்குது, உங்க காஸ்டியூம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அதாவது இந்த வெண் வஸ்திரங்கள் இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாத்திக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுதான் 70ஆம் ஆண்டு இன்று வரை அந்த நீங்களுடைய ஊடகத்துல பார்த்திருக்கலாம், லைவ்ல பார்த்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்ன செய்தி நன்றா இருக்கிறது, ஆனால் உங்கள் காஸ்டியூம் கொஞ்சம் மாத்த நல்லா இருக்கும். ஏன்னா அவரை தன்னை மாற்றிக்கொண்டவர். அன்பானுள்ளே, தேவனுடைய ஊழியத்தினுடைய தன்மைகள் மாறுவதில்லை. தேவன் ஆணையிட்டிருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியா இருக்கிறீர். கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீதியான வார்த்தை, மனம் மாறாமல் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையிட்டு அவர் ஆசாரி ஆனார். கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆசாரியர் ஆக்கப்படுகிறோம். ஆனால் இவர் ஆசாரியாகவே பிறந்தார், ஆசாரியாக வாழ்ந்தார். அந்த வார்த்தை கவனியுங்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கிறிஸ்துவை பற்றி அந்த வார்த்தையை உள்ளத்தில் ஆழத்தில் படிக்க விரும்புகிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசார், அந்த முறைமை மாற்றுவதில்லை. இன்றைக்கு பாருங்களேன், தகப்பனார் ஒரு பெந்தைக்கோஸ்து அனுபவம் உள்ளவர். ஆழமான அனுபவங்கள், வெண்வஸ்திரங்கள் தான். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவர். அவருடைய பிள்ளைகள் பயங்கர உலகம், பயங்கர மேக்கப், பயங்கர வண்ண வண்ண அலங்காரங்கள். பிள்ளைகள் தகப்பனார் வாழ்க்கை அவங்க சொல்றாங்க, என் தகப்பனாருக்கு சரியான வெளிச்சம் இல்லை, எனக்கு தெளிவு இல்லை, எனக்கு ஆண்டவர் தெளிவை தந்தார், எனக்கு வெளிச்சத்தை தந்தார். அப்பாவுக்கு வெளிச்சம் இல்லையா, ஆனா பிள்ளைக்கு வெளிச்சம் இருக்குதான். இது எப்படி ஏற்புடையது? ஒன்று நான் சொல்லுகிறேன், அவர் தவறு என்றால் நீங்கள் சரி, நீங்கள் அவர் சரி என்றால் நீங்கள் தவறு. புரிய நினைக்கிறேன். நமக்கு முன்னோடி வாழ்ந்தார்கள் எத்தனையோ பேர், இத்தனை பிரசுத்தவான்கள், காலம் சென்ற சுந்தரம் ஐயா அவர்கள், காட்டாத்துறை தாமஸ் ஐயா அவர்கள், எத்தனையோ பிரசுத்தவான்கள், ஒரு சாது ஐயா அவர்கள், கிருபாசனத்துடைய ஸ்தாபகர், இவ்வளவு பிரசுத்தவான்கள். அவங்க எல்லாம் அவருடைய செய்தி அப்போ சரி என்றால் நாம் தவறு, அப்போ அது தவறு என்றால் நாம் சரி. அது ஒரு நாள் தவறா இருக்க முடியாது. சுந்தரம் ஐயா அவர்கள், மறைந்த காட்டாத்துறை தாமஸ் ஐயா அவர்கள், மறைந்த ஜீவானந்தம் ஐயா அவர்கள், எம்எல் ஜெபசிங் அவர்கள், ஒரு பேட்ரிக் ஜோஷா அவர்கள், இந்த பசுத்தவான்களை யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய எளிமை. கடைசி காலம் வரை பேட்ரிக் ஜோஷா ஐயா அவர்கள் அந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான். அந்த 2ஆம் தர வகுப்பில் தான் அவர் பிரயாணம் பண்ணினார். அது இன்னைக்கு ஏற்புடையது அல்லது, ஆனால் அது அவருடைய வாழ்க்கை. சாகும் வரை சகோதரர் எம்எல் ஜெபசிங் என்றுதான் அவர் அழைத்துக் கொண்டார். அதே போல அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் கூட. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவருடைய முறைகளை மாற்றவே இல்லை. ஒரு காலத்திலே தெருவில் நின்று அந்த புனல் வழியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த எம்எல் ஜெபசிங் அவர்கள் ஒரு காலத்துல 240 நாடுகளுக்கு மேலாக இருக்கிற டிரான்ஸ் வேர்ல்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவராய் மாறினார். தெருவில் நின்று அந்த குழல் மூலமாக வசனத்தை, இரும்பு அந்த குழல் மூலமாக வசனத்தை அறிவித்தவர். உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனமாகிய டிரான்ஸ் வேர்ல்ட் நிறுவனத்திற்கு தலைவராய் மாறினார். அப்ப கூட
he called himself as a brother. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஜோஷுவா டேனியல் அவர்கள், அப்படி எவ்வளவு பெரிய பசுத்தவான்கள் எல்லாம் அன்பானுடைய அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அவர் என்றென்றைக்கும் அந்த முறைமையின்படி ஆசாரியா இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் முறை அதே இருக்கிறீங்களா? ஆரம்பத்திலிருந்து அந்த முறை சகல எலிசபெத்தை பற்றி போட்டிருக்குது. அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படியும் சட்டத்தின்படியும் குற்றமற்றவர்கள், நியமங்களின்படியும் பிரமாணத்தின்படி குற்றமற்றவர்கள், பிள்ளை இல்லை. அதாவது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் முறையை மாற்றவில்லை, தங்களுடைய ஊழியத்தை மாற்றவில்லை, தாங்களுடைய தேவ சமூகத்தை மாற்றவில்லை. எதை செய்தார்களோ அதை தொடர்ந்து செய்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த முறை, தங்கள் முறையை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அடுத்த வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியாக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியம். இந்த வார்த்தை கவனிங்கள், இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியாக்கப்பட்டார். எப்படி சொன்னாங்க புரியும்? அந்த ஆசாரியாக்கப்பட்டாரே, அதை மாற்றமே இல்லை. இங்க நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், ஊழியத்திலே தேவன் எதை உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாரோ, இரண்டாவது குறிப்பு, the priesthood never change. ஆரம்பத்தில் சொன்னேன், circumstances are under subjection. சூழ்நிலைக்கு ஆணையிட்டு இருக்கிறார், அது கீழ்ப்படிந்தது. முழங்கால் யாவும் நாவு யாவும். இரண்டாவது, அவர் ஆணையிட்டு இருக்கிற அந்த ஊழியம், the priesthood never change. அந்த வார்த்தை திரும்ப நான் படிக்க விரும்புவேன். அவர் ஆணையிட்டு இருக்கிறார், என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், என்றென்றைக்கும். என்னை நண்பு ஊழியர்களே, அந்த ஆசாரிய ஊழியத்தை வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகர் ஆசாரிய ஊழியம், இந்த மெய்ப்பனின் ஊழியத்தை விட்டு எல்லாருக்குள்ளும் இது கடினமான ஊழியம். ஆங்கிலத்துல சொன்னாடு புரியும், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். ஒரு சவால் நிறைந்த ஒரு ஊழியம் தான் இந்த ஆசாரிய ஊழியம். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கங்கள் உண்டு, வேதனை உண்டு. அவர்களுக்கு மத்தியில ஒரு மாபெரும் வெற்றி உண்டு. ஏனென்றால் God declared, தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களான ஊழியம் செய்ய என்று சொன்னால் அந்த வசனத்தை நான் திரும்ப விரும்புகிறேன். அவர் இயேசுவானவர் ஆணையின்படியே, அவர் ஆணையின்படியே தான் நீங்கள் ஆசாரியராக்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? அது எவ்வளவு விசேஷித்த காரியமோ, அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கலாம். அவர் எவ்வளவு விசேஷமான காரியம். நீங்கள் நான் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு விசேஷமான காரியம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தார். அம்பானியின் பிள்ளை என்று அழைக்கப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று அழைக்கப்படுவது ஆசீர்வாதம். நீதான் பண்டைய பிள்ளைகள் அப்படி சொன்னார். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட நான் ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவதை பாக்கியமாய் கருதுகிறேன். எத்தனை பேர் அதை விரும்புறாங்கன்னு தெரியல. ரொம்ப துக்கமான ஒன்று, ஊழியர்களுக்கு இன்றைக்கு பெண் கிடைப்பது மிக கடினம். ஊழியமா ரொம்ப வேணாம் இல்ல என்றவரை, இவ்வளவு மேன்மையான ஊழியம். அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், எவ்வளவு அதுல சொல்லப்பட்ட விசேஷித்த காரியம். அடுத்து அதே வார்த்தையில எபிரேயர் 7:22 எவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். கவனிங்க, உங்க உடன்படிக்கைக்கு இஸ் த கவனன்ட், இஸ் த பார்ட்னர், பிணையாளி. இன்னைக்கு நமக்கு யாருங்க பிணையாளியா இருக்கிறது? நமக்கு ஷூரிட்டி கொடுத்து யாரும் பயப்படுறாங்க. அது பல காரணங்கள் உண்டு. எத்தனை பேரை சிக்கி தவிக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் அவர் எனக்கு பிணையாளி ஆனார். இந்த ஆசாரிய ஊழியத்துல இஸ் மை பார்ட்னர், இஸ் மை கவனன்ட். அவர் தான் என்னுடைய பிணையாளி. எனக்கு என்னை நம்பி அவர் பிணையாளியா இருக்கிறார். உண்மையா இருப்பான். உத்தரவாதம் பண்ணுகிறது கஷ்டம். நீங்க ஒருத்தர் உத்தரவாதம் பண்றோம், அடுத்த வாரம் மாறிடுறார். நல்லவர் என்று சொல்ல யாருக்குமே எனக்கு முடியல. நல்லவராத்தான் இருந்தாரு. ஆனா நாட்கள் மாற காலங்கள் மாற சூழ்நிலை மாற நல்லவர் வித்தியாசமாயிட்டார். இன்னைக்கு யாருமே நல்லவர் சொல்றதுக்கே முடியல. அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவர் மட்டுமே நல்லவர். நீங்களும் நானும் தூரமா இருக்கும் போது நானும் நல்லவன் தான், கேட்கிற நீங்கள் நல்லவர்கள் தான். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது, சூழல்கள் வரும்போது
அதாவது பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது we change. ஆனால் இவர் சொல்லுகிறார், என்னென்றைக்கும் அந்த ஆசாரியத்துவம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசாரிய ஊழியத்திற்கும் எனக்கும் அவர் பிணையாளியா இருக்கிறார். கவர்னன்ட் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையில அவர் உண்மையா இருப்பார். உங்களை என்ன ஒரு ஆசாரி ஆக்கி இருக்கிறாரே, அவருடைய பிணையாளி ஆனார். அதை வார்த்தை கவனிங்கள். பிணையாளியாகி உங்களை எனக்கும் அவர் ஆணையிட்டு இருக்கிறார். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. உன்னை பாதுகாப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை போஷிப்பேன், உன்னை நடத்துவேன். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு கூட நடந்து வருவேன். நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பெரிய உத்தரவாதம்! அதைத்தான் பிணையாளி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அவர் எனக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, சோர்ந்து போய் நொந்து வெந்து உருக்குலைந்திருக்கிற ஊழியர்கள் ஏராளம். விசுவாச மக்களால், உறவுகளால், சொந்தங்களால், சொந்த பிள்ளைகளாலே, என் சில குடும்பங்கள் மனைவியாலே, அநேக ஊழியர்கள் மனைவியால தாக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒத்துப்போவதில்லை. அதாவது உதவியாளனா பரவாயில்ல, உபத்திரமா இருக்கக்கூடாது. அநேக மனைவிமார் உதவி செய்வதில்லை. எனக்கு தெரிந்த அநேக ஊழியர்கள் அவர் ஒருவரே போராடிக்கிறார். அவனை சொன்னவர், நான் ஒருவரே இன்னைக்கு அநேக ஊழியை பார்த்திருக்கிறேன். ஒன்லி பீப்புள். அந்த அம்மா விசிட்டிங் போக மாட்டாங்க, ஜபத்துக்கு போக மாட்டாங்க, ஜபம் நடத்த மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு ஊழியரே போராடுகிறான். ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு பிணையாளியா இருக்கிறேன். அந்த ஆசாரிய ஊழியத்துல அவர்தான் என்னுடைய ஆணையிட்டு இருக்கிறார். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் ஊழியத்துல. உங்களுக்கு இரண்டு ஊழியர்களே, அவர் உங்கள் பிணையாளி. அவர் ஆணையிட்டு இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அது கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சொந்தம். என்றென்றைக்கும் உன்னை கடந்து போகிற கண்ணியின் பாதை விட்டு விடலாமா? ஓடி ஒளியலாமா? ஊழியத்தை விட்டுடலாமா? நெவர். டோன்ட் குவிட். நெகேமியா சொன்னார், என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ? ஒளிவதில்லை. பதுங்குவேனோ? பதுங்க மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, இதுவரை நடத்தினார், இவன் நடத்துவார். இதுவரை நடத்தி வந்தாரே, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்லாத உங்களை இதுவரை நடத்தினாரே. நீங்க இருக்கிற அந்த இடம் புதிது, சூழ்நிலைகள் புதிது, எல்லாமே புதிது. பட் தேவன் நடத்தினார். உங்களை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார். டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போக வேண்டாம், விளக்கரித்து போக வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆணையிட்டு இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களை ஆசாரியராய், என்றென்றைக்கும். ஒரு அன்பான வேண்டுகோள், ஊழியக்காரன ஆரம்பித்த நீங்கள் ஊழியக்காரனாகவே மறிக்க கேட்கிறேன். ஊழியத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை ஊழியத்திலே முடியட்டும். என்னுடைய வாழ்க்கை ஊழியத்தில் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட், ஊழியத்தில் ஆரம்பித்து பிசினஸ் மேன், ஊழியத்தில் ஆரம்பித்து இடைத்தரகர்கள், ஊழியத்தில் ஆரம்பித்து எப்படி முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம். வேண்டாம், கட்ட பஞ்சாயத்து வேண்டாம். ஊழியத்தில் ஆரம்பித்தீர்கள், உங்களுடைய மூச்சு ஊழியத்திலே முடியட்டும். திரும்ப சொல்லுகிறேன், ஏனென்றால் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பதற்காக ஆணையிட்டு இருக்கார். முதல் ஆணை, நாவியாவும் அறிக்கை செய்யும். முழங்கால் முடங்கி ஆணையிட்டார், அது நிறைவேற்றியிருக்கிறார். இரண்டாவது, நீங்களும் நானும் என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கும்படி ஆணையிட்டு இருக்கிறார். அப்படியே இருப்போம். அடுத்தபடியாக, உங்களுடைய பாதுகாப்புக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காகவும் அவர் ஆணையிட்டு இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வரை, is sworn for your security. அந்த வார்த்தைக்கு சொல்லுகிறது, மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் மேல் ஆணையிடுவார்கள். எங்க அம்மா மேல், எங்க தாய் மேல் ஆணை, தகப்பன் மேல் ஆணை. ஆனால் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. சத்தியம் பண்ணுவாங்க. தனக்கு பெரியவர் மேல, கடவுள் மேல சத்தியமா, தாய் மேல சத்தியமா, அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். நான் வேறு சொல்ல விரும்புகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரிக்கும்படி. ஆரம்பத்தில் சொன்னேன், சர்க்கம்ஸ்டான்ஸ்.
வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவை சுதந்திரிக்கும்படி. அது ரொம்ப கடினம். இந்த ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு புதிய புதிய சவால்கள். விட்டு விடலாமா, ஓடிவிடலாமா, மிரட்டல், அதாவது கட்ட பஞ்சாயத்து, மொட்டைக்கிளியங்கள், அனானமஸ் போன் கால், இதெல்லாம் வருது. அரசியல்வாதிகள் மூலமாய், ஆன்மீகவாதிகள் மூலமாய், இப்படி நிறைய மிரட்டல்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, அது மட்டுமல்ல, தம்முடைய ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கிறாராம். அதற்கு அவர் ஆணையிட்டிருக்கிறாராம். ஒரு ஆணையினாலே என்ன ஆணை தெரியுமா? நம்பர் ஒன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு. The security for Christian life. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரிப்பதற்கு. நிதானமாய் கேட்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை, சும்மா எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, இட் இஸ் நாட் ரிட்டன் வேர்ட். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இதுல இருக்கிற ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை கடைசி வார்த்தை, ஜெயங்கொள்ளுடன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனுக்கு புதிய நாமத்தை தரிப்பேன், என்னோடு கூட சிங்காசன அரசாளுவான். அந்த வசனம் சொல்கிறது, வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஒன்றை திரும்ப படிக்கிறேன். அதை, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு தமது ஆலோசனை கொடுக்கிறாராம். மாறாத நிச்சயத்தை, அதோட அழகான வார்த்தை, பரிபூர்ணமாய் காண்பிக்கிறாராம். அதற்கு ஆணையிட்டு இருக்கிறாராம். அவருடைய ஆணை எதெல்லாம் செய்யும்? வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்யும். இரண்டாவது, ஆலோசனை தரும். மூன்றாவது, மாறாத நிச்சயத்தை தரும். நான்காவது, பரிபூரணத்தை தரும். திரும்ப ஒரு சொல்ல விரும்புகிறேன். மேலும் இருக்குமானால் அதை கோடிட்டு கொள்ள அன்பை கேட்கிறேன். படித்திருக்கலாம், சிந்தையை தொட்டிருக்காது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் ஆணையிட்டது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை படிப்பதற்கல்ல, சுதந்திரிப்பதற்கு. விடுமுறை வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் படிப்பதற்கல்ல, பயன்பெறுவதற்கு. அதை அவர் ஆணையிட்டு இருக்கிறார். யூ வில் கெட் இட். அவருடைய ஆணை மாறவே மாறாது. அடுத்த வார்த்தை, சுதந்திரித்துக் கொள்ள. மூன்றாவது, அவருடைய ஆலோசனை நீ பெற்றுக்கொள்ள. நாலாவது, ஒரு நிச்சயம், மாறாத நிச்சயம். ஐந்தாவது, அவருடைய பரிபூரணத்தை நீ பெற்றுக்கொள்ள. அந்த பரிபூரணனை காண வேதம் சொல்கிறது, அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எனவே ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். எனவேதான் அடுத்த 18 சொல்கிறது, பொய்யுரையாத தேவன், மாறாத தேவன், நிச்சயத்தின் தேவன், பொய்யுரையாத தேவன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையை தெரியுமா? அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. திரும்ப சொல்லுகிறேன், வாக்கு தத்தங்கள், சுதந்திரிப்பதற்கான வாய்ப்புகள். மூன்றாவது, அவருடைய ஆலோசனை. நான்காவது, மாறாதவருடைய நிச்சயம். ஐந்தாவது, அவருடைய பரிபூரணம். ஆறாவதாக, நமக்கு வைத்திருக்கிற விசேஷங்கள். இது எல்லாவற்றும் ஆணையிட்டு இருக்கிறார். திரும்ப நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, the subjection. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த ஆணையிட்டு இருக்கிறார். யாவும். இரண்டாவதாக the priesthood. ஊழியத்துல அவர் ஆணையிட்டு இருக்கிறார். I will be with you. அந்த ஊழியத்துல என்றென்றைக்கு மாறாத ஆசாரிய ஊழியத்திற்கு உன்னை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். உனக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக the security. உனக்கு ஒரு பாதுகாப்பு. ஆரம்பத்தில் சொன்னது போல வாக்கு தத்தங்கள், அதை சுதந்திரிப்பதற்கு அந்த நிச்சயம், இந்த பொறுமை. வேதம் சொல்கிறது, அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு எனக்கும் மாறாத அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் செய்வேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். முதல் ஆணை, சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் ஆணை. இரண்டாவது, உன்னுடைய ஆசாரிய ஊழியத்துல நிலைநிறுத்தும் ஆணை. மூன்றாவது, அன்பானவர்களே, எதை சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆணை. வாக்கு பண்ணியதை நீ சுதந்திரிக்கிற ஒரு ஆணை. பொறுமை, பரிபூரணம், ஆலோசனை, இத்தனையும் தந்து வழிநடத்த ஆணையிட்டு இருக்கிறார்.
இந்த ஆணைகளை தேவன் அவர் பேர்ல ஆணையிட்டிருக்கார். ப்ராமிஸ், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நான் ஊழியத்தில் இருப்பேன். இரண்டாவது, உன் சூழ்நிலைகளை நான் நடத்துவேன். சப்ஜெக்ஷன், முடங்கும், கீழ்ப்படியும். மூன்றாவது, உனக்கு என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றி தருவேன். பிரீஸ்ட்ஹுட். இரண்டாவது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணவர்களை சுதந்திரிப்பதற்கு, சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு முடங்கும், கீழ்ப்படியும். ஆணையிட்டவர் உண்மை உள்ளவர். அவருடைய ஆணை ஒரு நாளும் தவறுவதில்லை. நீதி உள்ள வார்த்தை, மாறாதவர். பொய் சொல்ல தேவன் அல்ல, மனமாறாதவர். அவர் ஆணையிட்டிருக்கிறார், அப்படியே நடத்துவார். அவருடைய ஆணையில, நம்முடைய ஆணை நாம் உண்மையா இல்லை, அவருடைய ஆணையில அவர் உண்மையா இருக்கிறார். What he promised, he will fulfill. எனவே அந்த செய்தி திருமுறை கேளுங்கள். உலகத்துல பார்க்கிறவர்கள் உங்கள் ஊழியத்தில் ஆணையிட்டிருக்கிறார், கூட இருப்பார். சூழ்நிலையில் ஆணையிட்டிருக்கிறார், கூட இருப்பார். அதாவது அடைக்கலமா ஓடி வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க ஆணையிட்டிருக்கிறார், சுதந்திரிப்பீர்கள். இதே உலகத்துல நிரூபிக்கப்படுவீர்கள். தேவன் தாம் உதவி செய்வராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. இந்த மாலை வேளை, இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் நிச்சயம் இல்லாதவர்களாய், ஆண்டவரே, தண்ணீரை போல தழும்புகிறவர்களாய், நாளலை போல உறுதியற்றவர்களாய், ஆற்று மணலை போல அங்கும் இங்கும் அலசரிப்படுகிற மக்களாய் இருக்கிறார்களோ, ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தின் பாதையில், விசுவாச ஓட்டத்தின் பாதையில் நீர் ஆணையிட்டிருக்கிறீர். ஊழியத்தில் ஆணையிட்டிருக்கிறீர். அந்த ஒரு வாழ்க்கையின் சம்பவங்களில் ஆணையிட்டிருக்கிறீர். எங்கள் விசுவாச ஓட்டத்தில் ஆணையிட்டிருக்கிறீர். நீ எங்களோடு கூட இருக்கிறீர். அவர் அந்த ஒரு நாளும் உங்களுடைய ஆணையிலே மாறுவதில்லை, வார்த்தையிலே மாறுவதில்லை. இவ்வளவு பேரும் பொய்யுரையாத தேவன். அப்படியே செய்து யாரெல்லாம் இன்றைக்கு ஸ்திரம் இல்லாமல், உறுதி இல்லாமல் ஆண்டவரே அலசரிப்படுகிறார்களோ, அத்தனை பேரும் ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், உறுதிப்படுத்தும். உமக்கேற்ற ஆசாரிய ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தும். உம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளும், பராமரியும், போஷியும், நிலைநிறுத்தும். என்றென்றைக்கும் உம்முடைய இந்த ஆணை அவள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆணையிட்டவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-1318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.